இந்த செத்து போனான்னு சொன்னா இல்லைங்களா, அதில் ஒரு 10-15 பேர் வந்து உயிரோடு இருக்கான்னு என்கிட்ட நிரூபி. இந்த ஒத்துமொட்டை எஸ்ஐஆரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன், ரத்து பண்ணிடுறேன். திருட்டு பைய இப்போ தெரியுத தேர்தல் ஆணையம் திருட்டு பைய தெரியும் உங்களுக்கு. இப்படியே தேர்தல் நடத்தினா அவுட்டு. பிஜேபி ஜேடியு அலையன்ஸ் காலி. ஏங்க ஆர்எஸ்எஸ் ஒரு தனி அமைப்பு, புரியுதுங்களா? ஜாதி அமைப்பு, மத அமைப்பு. அவங்க எப்படி வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் ஆவாங்க? அவனுக்கு தேசம் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் போது இவங்க வந்துட்டு வெள்ளைக்காரனுடைய ஷூவை தொடச்சிட்டு இருந்தானுங்க. விடுதலை போராட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னவங்க தான் அந்த சங்கி கூட்டம். இவங்க தான் இன்றைக்கி தேசப்பற்றாளர்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க கபடதாரிக்கு. எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசாவுடைய முதல்வர் ஆகலாம் அப்படின்னு கேட்டானே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சன். இப்படிலாம் முட்டாள்தனமாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல தேர்தல் ஆணையம். அப்போ இப்படி பொத்திக்கிட்டு இருந்தீங்களா தேர்தல் ஆணையம்? ஏன்னா எங்கள் திருட்டு பயல்களும் எனக்கு தெரியும். என்கிட்டலாம் வந்து காது குத்த முடியாது. இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் குத்த முடியாது என்கிட்ட. ஏன்டா பகல்காமில் கோட்டையை விட்டா ஏன்டா ஒரே ஒரு காவலன் கூட அங்கே இல்லைன்னு ராகுல் காந்தி எழுப்புற கேள்விக்கு பதில் இல்லை. ஹர ஹர மகாதேவ் பிரதமர் பேசுகிற பேச்சாயாது. ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்பொருளாக இருக்கு. பீகார்ல தேர்தலை ஒட்டி அதற்காக பிரத்யேகமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு தேர்தல் அந்த பட்டியல் திருத்தம் தான். அதை வந்து இன்னைக்கு நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கு. காரணம் வந்து அங்க முறைகேடு நடக்குது. இது குறிப்பாக ஏன் இந்த ஒரு ஒரு குறைவான நாட்களுக்குள்ள இந்த நடத்தியே முடிச்சாகணுன்ற இடத்துக்கு ஏன் தேர்தல் ஆணையம் நகருது அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதுல குடியுரிமையை நிரூபிப்பது அவசியமா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்படுது. இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது 65 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது அவங்க அபிஷியலா கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். அதுல வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல 35 லட்சம் பேர் வந்து வெளி மாநிலங்கள்ல இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட். இதுல குறிப்பா 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. அப்போ இது 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றப்போ, பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்றப்போ, ஒட்டுமொத்தமாக வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குரிமை இங்க கொடுக்க முடியுமா, அப்படி கொடுத்தா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வடிவமே மாறிடுமே அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆமா, இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் செய்யறதுக்கான முயற்சியை ஏன் முன்னெடுத்தது தேர்தல் ஆணையம்? அதுக்கு அது சொன்ன காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் சொன்ன காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் இவங்க சொன்ன காரணம் என்னன்னா, மராட்டியத்தில் பண்ண மாதிரி அங்கேயும் எங்கேயும் பீகாரிலும் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், சட்டத்துக்கு புறம்பா வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள், போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இதுதான் தேர்தல் ஆணையம் அதுக்கு சொன்ன பதில். என்னன்னா, அப்படி கண்டுபிடிச்சு நீக்கிறது யாரை நீக்கும் அப்படின்னோம்னா, அவங்க சொன்னது என்னன்னா, வெளிநாட்டவர்கள் நிறைய, அதாவது வங்காளதேசத்தினர், ரைட்டுங்களா, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், ஏகப்பட்ட பேர் அப்படி வந்தாங்க இல்லையா அகதிகள். அவங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரினுடைய எலக்டோரல் ரோல்ஸில் இருக்காங்க, வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு வரைவு பட்டியல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்டாங்க. எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க? அந்த லிஸ்ட் வரலையே. இல்லை. ஆக இவங்க கிளப்பி விட்டது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஃபாரினர்ஸு இங்கே இருக்கிற ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்க, அப்படி தீர்மானிக்கக்கூடாது, இந்தியர்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அது இந்திய சட்டப்படி, அரசமைப்பு சட்டப்பிரிவு 324 படி இந்திய வாக்காளருக்கு தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் காட்டினது என்னது? ஃபாரினர்ஸு. ஆனால் ஒருத்தரும் இல்லை, எதை பற்றி சொல்லக்கூடாது, முடிச்சு போச்சு. ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை வந்துட்டு நீக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் நீங்கள் போட்ட கண்டிஷன்லாம் என்னது? பிறப்பு சான்றிதழ் கொடுக்க சொன்னாங்க. பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதான், ஒரு மனுஷன் இங்கே இத்தனாம் தேதி இந்த இடத்துல பிறந்தான் அப்படின்றது தானே. அந்த பிறப்பு சான்றிதழ் வந்துட்டு 2004 ஜனவரியின் படி 1ஆம் தேதி அப்படி ஒருத்தன் அந்த மாநிலத்தில் பிறந்தவன் அப்படின்னோம்னா அதற்கான சான்றிதழை அவன் பெறக்கூடிய இடம் எது? அரசு, வருவாய்த்துறை. ஆனால் அந்த 2004 படி பீகார் மாநிலத்தில், நல்லா கேட்டுங்க, பீகார் மாநிலத்தில் பிறப்பை பதிவு செய்தவர்களினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை அந்த பாப்புலேஷனில் 16.94 விழுக்காடு மட்டுமே. 16.94 விழுக்காடு மட்டுமேன்னா 83% பீகாரி வாசிகளுக்கு பிறப்பு சான்றிதழே இல்லை, பதிவு செய்யப்படவும் இல்லை. அப்போ இது எப்படி எடுத்து முடிச்சிருக்க முடியும்? இதுதானே முதல் கேள்வி.
இந்த கேள்விக்கான பதில் அவங்க சொல்லவே இல்லை. இது இந்த ஹிந்து பத்திரிகை வந்துட்டு போட்டுச்சு, இந்த மாதிரி அப்படின்ட்டு. இந்திய அளவிலேயே பிறப்பு சான்றிதழ் எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படின்னோம்னா 67% பேருக்கு தான் இருக்கு. இங்கே 33% பேருக்கு இல்லை, தமிழ்நாடு உட்பட. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பிறப்பு சான்றிதழெல்லாம் கொண்டு வர முடியாது. இல்லை, எனக்கெல்லாம் நேட்டிவிட்டி சான்றிதழ், நான் எங்க பிறந்தேன் அப்படின்ற நேட்டிவிட்டி சான்றிதழ் இருக்கு, நான் எந்த ஊரை சேர்ந்தவன் அது இருக்கு. நான் பிறந்த தேதி கிடையாது, என் ஜாதகத்தை தான் கொண்டு போனோம். ஏத்துக்குமா தேர்தல் ஆணையம்? முடியாது. அப்புறம் ஒருத்தன் தன்னுடைய பீகார் வாசி, வாக்காளன், இந்தியன் அப்படின்ற அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேன். எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, எபிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவங்க கொடுத்தது ஓட்டிங் கார்டு, ஏத்துக்க மாட்டேன். ஆதார் கார்டு 18,000 கோடி கொடுத்துட்டு இந்தியா ஃபுல்லா பண்ண அந்த ஆதார் கார்டு ஏத்துக்க மாட்டேன். இது அப்புறம் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதனுடைய கார்டு ஏத்துக்க மாட்டேன். ஏன்டா ஏத்துக்க மாட்டேன்? இதெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணலாம், இதெல்லாம் மாத்தி போடலாம், டூப்ளிகேட் கொண்டு வரலாம் அப்படின்றது தேர்தல் ஆணையம். இப்ப இதுதான் அரசாங்கம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு கொடுத்த ஆவணங்கள். ஒன்று மாநில அரசு, மற்றதெல்லாம் ஒன்றிய அரசு, இன்னொன்று தேர்தல் ஆணையம். எதுவுமே இல்லை அப்படின்னா எங்க போறது? பாஸ்போர்ட் கொடு, சொத்து ஆவணம் கொடு, அதை காட்டு. நான் எப்படி எல்லார்கிட்டையும் சொத்து ஆவணம் இருக்கும்? பீகார் என்ற மாநிலம் வந்துட்டு இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலம். அந்த பின்தங்கிய மாநிலத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாம் தலையில எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து இடம் பெயர்ந்து எங்கேயாவது போய் இருந்துட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் பிறகு வருவாங்க. அவங்ககிட்ட சான்றிதழ் இருக்குமா? எதுவுமே கிடையாது. பீகார்ல பக்கா வீடுன்றதே கிட்டத்தட்ட 90% பேருக்கு கிடையாது. இதுல எப்படி அவங்க டோர் டு டோர் கேம்பெயின் முடிக்கல. அந்த பக்கா ஹவுசஸ் அப்படின்னு கட்டி கொடுத்தவரே லாலு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் இருந்த போது 15,000 பக்கா ஹவுஸ் கட்டி கொடுத்தாரு. அவர் 4 சுவர்களுக்குள்ள ஒரு வீடு, கூரை, ரைட்டா? அதுக்குள்ள ஒரு பக்கம் சமையல் பட்டுக்கணும், இன்னொரு பக்கம் குளிச்சுக்கணும், மற்ற இடத்துல படுத்துக்கிறோம்னா அவ்வளோதான். டாய்லெட்டுக்கெல்லாம் வெளில தான். அப்படியாப்பட்ட ஸ்டேட். அதுக்கப்புறம் எவனும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொண்டு வரல. காங்கிரஸ், பாஜக எவனும் எதுவும் செய்யலை. லாலு மட்டும்தான். அதனால தான் இன்ன வரைக்கும் அவருடைய கட்சி முதன்மையான கட்சியா இருக்குது. இதான் உண்மை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல நீ எதை வச்சு வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்ப்பீங்க? அப்போ அவங்க வாழற இடம் டோர் டு டோர் எனுமரேஷன் ப்ராசஸ், ஒரு வீட்டுக்கு போய் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அப்படி பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல நீ கண்டுபிடிக்கிற, இருக்கிற, டிக் பண்ணிக்கிட்டே வர. 2024 ஓட்டு போட்டிருக்காங்க, டிக் பண்ணியிருக்கிற. மக்களவை தொகுதியில் இப்போ போட்டிருக்காங்க, அது இன்னையிலேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க, டிக் பண்ணிக்கிட்டே வர. ரைட்டுங்களா? அங்கே இல்லாத போனவங்கள வந்துட்டு இருக்கிறாங்களா, செத்து போயிருக்கலாம், இல்லை எங்கேயாவது வேற இடத்துல வேலைக்கு போயிருக்கலாம். சரிதானா? 35 லட்சம் பேர் இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னோம்னா குடும்பத்தோட எப்போனாங்க? அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளம் உள்ளங்கள், அவங்க வந்துட்டு வெளியில் வந்திருக்கலாம். தமிழ்நாட்டுக்கோ, ஆந்திராவுக்கோ, கர்நாடகாவுக்கோ, கேரளாவுக்கோ, மற்ற மாநிலத்துக்கு போயிருக்கலாம், காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி எனது கேள்வி என்னன்னா, அவங்க இப்போ இடம்பெயர்ந்து விட்டார்கள், மொட்டையா விட்டுறிய, அவங்க இங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை வேற ஒரு மாநிலத்தில் எனக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு சொன்னாங்களா? 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் கழிங்க, போச்சுன்னா 43 லட்சம். 7 லட்சம் பேரையும் கழிங்க, ஏன்னா டபுள் என்ட்ரி, போச்சுன்னா 36 லட்சம் இல்லையா? 37 லட்சம். 37 லட்சம் பேரும் இடம் பெயர்ந்துட்டு நாங்கள் வேற ஒரு மாநிலத்தில் வாழ போறோன்னு எங்க ஒரு அஃபிடவிட்டை கொடுத்தாங்க? இல்ல அவங்களுடையது எப்படி நீ ஓட்டர் லிஸ்ட் நீக்கிற? இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களா, இவங்க இறந்துட்டாங்க, இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றது மற்றவங்க சொல்லி பண்ண முடியாது. அது இறந்துட்டாங்க அப்படின்னம்னா அவங்க சொல்லணும். சான்றிதழ் எங்க இருக்குது? சான்றிதழ் சொன்னவங்களை வச்சுதானே நீ எடுத்துக்கிற. உனக்கு கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை, ஏன்னா டாக்குமெண்ட் இல்லை, அரசுகிட்ட இல்லை, முடிஞ்சு போச்சா? அடுத்தபடி என்னன்னா, வெளி மாநிலத்துக்கு வேலை செய்ய போனவங்க அங்கேயே நாங்கள் வாக்குறுதியை பார்த்துக்கிறோன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களே, ஏன் அது ஒரு பிரச்சனை? ஆனால் இப்ப சட்டம் அது சொல்லுதுன்னு தேர்தல் ஆணையம் ஒன்று விளக்கம் கொடுக்குறாங்க. எங்க சட்டம் சொல்லுது போடலாங்க. மக்கள் சொன்னாங்களா? நான் ஒரு 2 வருஷத்துக்கு நான் மும்பையில் போய்ட்டு வேலை செய்ய போறேன், என் குடும்பம் இங்கே இருக்குது, நான் ஓட்டு போறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட போறேன், நான் வந்து போட்டு போறேன், என் பொண்டாட்டி குடும்பத்தை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்கள. உன்னை யார் சொன்னது? அதுக்குள்ள முடிவு எடுத்து இப்படியெல்லாம் அறிவிக்க சொன்னது? அறிவிச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இப்போ எங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கே எல்லாரும் இங்கே நாங்கள் ஓட்டு போட்டு இங்கே தங்கிடுறோம்
எங்கள் மாநிலத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா யாராவது? நான் கேட்குறேன். இங்கே வர்றான், வேலை செய்கிறான், நல்ல வேலை கிடைச்சது, சாப்பிட்றான், பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றான், அப்புறம் இங்கே புள்ள பெற்றுக்கிறான், இங்கேயே படிக்க வைக்கிறான், அது வேற விஷயம். ஆனால் அவனுடைய குடும்பத்தை விட்டுறல, ஏன்னா அங்கே சொத்து இருக்குது, அவனுக்கு நிலபுலம் இருக்குது இல்லையா? அங்கே நிலபுலம், அங்கே விவசாயம் பண்ணி ஒன்றும் பிழைக்க முடியல, வெங்காயத்தை கொடுத்தா ₹1 எடுத்துக்கிறான், எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகலன்றதுக்காக தான் அவன் வந்திருக்க தொழிலாளியாக வந்திருக்கிறான். அவன் விவசாயம் பண்ணுறான், எப்படி விவசாயம் தெரியாது, அவன் இங்கே விவசாயம் பண்ணுறான். அங்கே கட்டட கலை தெரியாது, கட்டட வேலை தெரியாது, இங்கே வந்து கட்டடம் கட்டுறான். அங்கே பள்ளம் தோண்ட வராது, தூக்கி கடப்பாறையை காலையை குத்திக்கிட்டான். என்ன பேச்சு இதெல்லாம் தேர்தல் ஆணையம்? ஸோ இது வந்துட்டு பெரிய மோசடி. 65,000 பேர் லிஸ்ட்டில் தூக்குறது யார் இவங்கெல்லாம்? இந்த 36 லட்சம் பேர் யாரு? 37 லட்சம் பேர் யாரு? இவங்கெல்லாம் ஏழை, சாதாரண, பட்டியலினம், இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். இவங்கள தான் திணிக்கிறான். ஏன்னா அவங்க தான் பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இப்போ தெரியுதா சூத்திரம்? வேற இருக்கக்கூடிய சதி இதுதான். 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 40 லட்சம் ஓட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு காலி பண்றான் அவன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும். ஆமா, இல்ல அந்த ஸ்டேட்ல இவன் தான் ஓட்டு போற. இப்ப அங்க ரோடு குர்மீஸ், பிராமின்ஸ், மகதீஸ், அப்புறம் வந்துட்டு இந்த பன்னியாஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு பிஜேபி ஓட்டு, ஐக்கிய ஜனதா தளம் ஓட்டு. இவங்கெல்லாம் தான் நீக்கப்பட்டவங்கலாம் தான் வந்துட்டு நம்ம ஓட்டு. ஆர்ஜேடி, காங்கிரஸ் கூட ரொம்ப கிடையாது, ஆர்ஜேடி. அப்புறம் வந்துட்டீங்கன்னா லோக் ஜன்சக்தி பார்ட்டி, ராம்விலாஸ் பாஸ்வான் இப்போ அவருடைய புள்ள அவங்களது. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய கட்சி கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, முஸ்லீம்ஸு இவங்களெல்லாம் தான் பிடிச்சி நீக்கி இருக்கிறாங்க. சரி, பட்டியலை வெளியிட்டான். ஆகஸ்ட் 1 பட்டியலை வெளியிட்டான். நீக்கப்பட்டவங்களுடைய பட்டியலை வெளியிட்டணும் வெளியிடக்கூடாது. ஏன்னா இவன் பட்டியல் வெளியிட்டதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது 26, 27 அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செத்து போனான்னு சொன்னா இல்லைங்களா, அதில் ஒரு 10-15 பேர் வந்துட்டு உயிரோடு இருக்கான்னு என்கிட்ட நிரூபி இந்த ஒத்தமொட்டை எஸ்ஐஆரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன், ரத்து பண்ணிடுறேன்னு நினைச்சது. வெளியிடவே இல்லை. திருட்டு பைய. இப்போ தெரியுத தேர்தல் ஆணையம் திருட்டு பைய. ஏன் எதிர்கட்சிகள் அப்படி போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் உள்ளேயும்? இதுதான் காரணம். லிஸ்ட்டை வெளியிட்டோம்ல, டிலீட்டட் லிஸ்ட் வெளியிட்டாதானே தெரியும். ஐயோ என் பேர் நீக்கிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு மறுபடியும் பண்ணலான்னு சொல்றேன்ல. நீக்கப்பட்டவங்க மறுபடியும் அவங்களுடைய பேரை சேர்க்கணும்னா சொல்லலாங்க. ஏன்னா நீக்குனீங்களா இல்லையானே தெரியாத எப்படி நீ வந்துட்டு மறுபடியும் நீங்க ஃபைல் பண்ணுன்னு சொல்ற? அப்போ மோசடி நடந்துருதா? திட்டமிட்ட மோசடியா இல்லையா? ஐயா நான் தான் இங்கே உட்காந்துட்டு கேட்குறேன், 1800 900 கிலோமீட்டருக்கு தானே உட்காந்து கேட்குறேன். நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்க சொன்ன? இதே வெளியிடல பாருங்க டக்குன்னு. திருட்டு பைய 22 லட்சம் பேர், 7,23,7,23 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிடுற நீ இந்த 65 லட்சம் பேரையும் வெளியிட்டு போ. இல்ல அவங்க சொல்றதை எப்படி சொல்றாங்கன்னா 65 லட்சம் யாருன்னா இறந்தவர்கள். ஐயா இந்த கதை நீங்க சொல்லிட்டு இறந்தவர்கள் அப்படி எகிரி போட்டீங்க, டபுள் என்ட்ரி, யார் அதெல்லாம்? இப்போ பாலாஜி லிஸ்ட்ல உங்களுக்கு தெரியாது, எனுமரேஷன் உங்க வீட்டில் முடிஞ்சு போச்சு. பாலாஜியோட பேர் உள்ளையா வெள்ளையா? டெலிட்டடா இன்க்ளூடடா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? தேர் கேன் பி மாஸ் இன்க்ளூஷன் நாட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ச்சு. பெரிய அளவிற்கான வாக்காளர் சேர்க்கப்படலாம், ஆனால் நீக்கப்படக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஏன்னா வாக்களிக்க தகுதி பெற்றவன், கடந்த தேர்தலில் வாக்களிச்சவன் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான உரிமையை இழக்கிறானா பறிக்கிறியா? இதான் இங்க விஷயம். நீ ஆவணத்தை காட்டி ஒரு இந்தியனை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ எல்லாத்தையும் கேட்கறல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், எல்லாத்தையும் நீ இதை கொண்டு வா, நான் அதை கொண்டு வா, நான் அதை எடுத்துக்க மாட்டேன், இதை எடுத்துக்க மாட்டேன், இப்படிலாம் நீ சொல்றல்ல, ஏன் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? 2021 சென்சஸ் எடுக்கல, கொரோனா. 2001 சென்சஸ் எடுத்தியா இல்லையா? எடுத்த. 2011 சென்சஸ் எடுத்தியா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறேன், சொல்லாம கொள்ளாமுடைய எடுத்த. அதை வச்சுதானே நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கொண்டு வர, என்பிஆர், தேச மக்கள் தொகை பதிவேடு. அதில் இருப்பான்ல, சென்சஸ் டோர் டு டோர் பண்ணதில்லை. தேர்தல் ஆணையம் ஒருபோதும் வந்துட்டு எனுமரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு டோர் டு டோர் பண்ணது இல்லை. கட்சிகள் தான் பண்ணி சேர்த்துருக்கிறான் நம்மள எல்லாம். புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், என்பிஆரை வச்சுக்கிட்டு அது இருக்குது இல்லை அரசு ஆவணம்,
அதை கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? ஏன் என்பிஆரை பற்றி பேச மாட்டேங்கிற நீ? ஆனால் என்ஆர்சியை பற்றி பேசுகிற, நேஷனல் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஏன் நீக்கணும்? அதான் அதனால தான் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்ட எதிர்கட்சிகள் காற்றா எல்லாத்தையும் கொண்டு வாடா அப்படின்றா. ஞானேஷ்குமார் அவரை வந்து இப்போ நாடாளுமன்றத்திலேயே போஸ்டர் எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போஸ்டர்லேயே எஸ்ஆர்னு ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சொல்ற மாதிரியும், அவரை சங்கிலி போட்டு இழுத்துட்டு போறது மாதிரியும், மோடி இழுத்துட்டு போறது மாதிரியும் ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி நாடாளுமன்ற வளாகத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அது சரியானதா? அது ஒரு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்திய அரசமைப்பின்படி அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன். தேர்தல் நடத்துறது தான் அது வேலை. இது யாரும் கட்டுப்பட வேணாம். ஆனால் ஞானேஷ்குமார் எப்படி நியமிக்கப்பட்டார்? அவர் அமித்ஷா மோடியினுடைய தேர்வு. ஏன்னா 3வது ஆளா நீதிபதி இல்லை, தூக்கியாச்சு. சட்டத்தில் திருத்தம் பண்ணி தூக்கிட்டான். 3 பேர் இருக்கணும். ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி, இன்னொருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர். 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அந்த நீதிபதியை வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டாங்க. மோடி அரசு திருத்தம் கொண்டாந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கேபினட் ஆஃபீஸர் போடுறாங்க. அந்த இடத்துல அமித்ஷா உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் 3வது ஆளுக்கு வேலை இல்லை. ராகுல் காந்தி போனார். அதுக்குள்ள ஞானேஷ்குமார் அப்படின்னு இவங்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படிப்பட்டவர் யாராக இருக்கும்? 2வது இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருவீங்க எத்தனை முறை தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி டிஎன் எலக்டோரல் ஆஃபீஸர் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரா? இப்படி தேர்தல் நடத்த போகிறோம், இப்படி வாக்காளர் பட்டியல் ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்குது, 1ஆம் தேதி வெளியிடுவோம் ஜனவரியில் அப்படிலாம் சொல்கிறாரா? பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணுறது தொடர்பாக எங்கே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்ட? போடவே இல்லையா? எங்கே போட்ட? போட்டினா இந்த கேள்வியெல்லாம் எப்படி எடுக்குது? கேட்டிருந்தா அதை சொல்ல, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அதை ஏற்றுக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கடா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற, எதை வச்சு நான் என்ன நிரூபிக்கிறதுன்னு கேட்டிருப்பான்ல. இப்போ தெரியுதுங்களா இது அயோக்கியத்தனமானதுன்ட்டு? நீயே முடிவெடுத்து நீயே கொண்டு வரேன்னா நீ என்ன யார்? நீ அது ஒரு தனி அமைப்பு சங்கிலி போட்டு, அது ஒரு துறை கிடையாது. அதெல்லாம் சங்கிலியை போட்டு அந்த கதையெல்லாம் இருக்கட்டுங்க. நீ எஸ்ஆர் ஆள் தானே? நீ யாரை நீக்கிறவனெல்லாம் யார் சொல்லு? நீக்கிறவனெல்லாம் யாரு? என்ன சாதியை சேர்ந்தவங்க சொல்லு, வெளியிட எல்லாத்தையும். உண்மைதானே வெளியிட போற, வெளியிட பார்ப்போம். அப்போ உண்மை என்னன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படியே தேர்தல் நடத்தினா அவுட்டு. பிஜேபி ஜேடியு அலையன்ஸ் காலி, குப்பையில தூக்கி போட்டுற போறாங்க. ஏன்னா ஓஹா அப்படிலாம் பேசுறாருல்ல மோடி, இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு என்னைக்கு எழுந்து போக ஆரம்பிச்சிட்டான் மக்கள்லாம். 2019 எழுந்து போக ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. ராகுல் காந்தி சொல்றது உண்மை. இதெல்லாம் நான் புத்தகம் எழுதிய வெளியிட்டது. ராகுல் காந்தி அந்த ஆதாரங்களை வெளியிடணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அது மாதிரி பூதம் வெளியில வரப்போகுன்ற மாதிரி ராகுல் காந்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. நான் 6 மாசங்கள் வந்து நாங்க வேலை பார்த்துருக்கோம், இதுக்காக எப்படி இவங்க ஆப்ரேட் பண்றாங்க, எப்படி இவங்க வேலை பார்க்குறாங்க, எப்படி வாக்காளர்களை புதுசா சேர்ந்து அதை எப்படி மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்ற பல விஷயங்கள்ல வந்து சுட்டி காட்டுறாரு. கர்நாடகாவில் ஒரு தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்து 6 மாசம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு. இப்போ அந்த ரிப்போர்ட் வெளியே விட்டுடலாம் இல்லையா? அது எப்போ வெளியிட போறாங்க? அப்படி வெளியிட்டா வந்து மோடி பிரதமராகவே இருக்க முடியாது. இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் இருக்குது. அதனால யாரும் சும்மா அப்படியே விளையாடிட்டு போயிட முடியாது. ராகுல் காந்தி வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. நான் தான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னே. ஆர்எஸ்எஸ்ல பன்னா பிரமுக்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. மோடி சொல்றாரு இதை. பன்னா பிரமுக்ஸ்னா என்ன அர்த்தம்? வாக்காளர் பட்டியல் காப்பாளர்களாம். எங்க ஆர்எஸ்எஸ் ஒரு தனி அமைப்பு, புரியுதுங்களா? ஜாதி அமைப்பு, மத அமைப்பு. அவங்க எப்படி வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் ஆவாங்க? இப்படி அவர் சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் அவங்க எப்படி, உன் கட்சிக்காரன் எப்படி, அந்த இயக்கத்துக்காரன் எப்படி காப்பான்? கேட்கணுமா இல்லையா? இல்லையே, கேட்கலையே. வாக்காளர் பட்டியல் காப்பாளர்னா என்னன்னா, அவனுக்கு வந்துட்டு ரகசியமா ஒரு வீடாக எடுப்பாங்க. எப்போ எந்தெந்த வீட்டில் யார் யார் இருக்கா. இப்போ இந்த தெருவில் எடுத்தோன்னா எந்த வீட்டில் முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும், எந்த வீட்டில் யார் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியும். வணக்கம்மா, வாக்காளர் வீட்டில் சேர்த்துட்டீங்களா, எப்படி என்னான்னு அந்த ரியாக்ஷனை பார்ப்பாங்க. ஹவுஸ் நம்பர் 112, நம்மளுக்கு ஒரு ஓட்டு நஹி ஹே அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்குவான். புரியுதுங்களா? அங்கே இருக்கக்கூடிய 12 ஓட்டில் 6 ஓட்டை தூக்கிடுவான். எப்படி? அதை நேர்பாப் அப்படின்ற தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல், அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் இருக்கு. போனீங்கன்னா அவனுடைய பேரை போட்டு டிலீட் அவங்கெல்லாம் போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டு போயிட்டார். நான் பாலாஜி பேரை டிலீட் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் வாக்கியத்தில் சூழ்ச்சி
மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கேட்கறேன், இந்த கேள்வி கேட்கறோம்ல நாங்க, என்னைக்காச்சும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கா? அப்ப வாக்காளரா சேர்க்கறது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அங்கிருந்து வராங்க ஓட்டு போறது. 2019 சவேரா ஹோட்டலுடைய எம்டி அவங்க வராங்க, வாக்காளர் பட்டியல இல்லைன்றான். டெல்லியில் ஒருத்தன் ஓட்டு போட போறான், அவன் நிறைய சொல்லலாம், அவனுடைய பட்டியல இருந்து அவன் நீக்கப்பட்டிருக்கான். ஆனா அவங்க அப்பா பேர் இருக்குது, அவர் ஏற்கனவே செத்து போயிட்டாரு. இப்ப ரிவிஷன்லயுமே வந்து இங்க சிவகார்த்திகேயன் ஓட்டு போட போனாரு, ஓட்டு பேர்ல இல்ல. யார் எடுத்தது? அவர் ரிமூவ் பண்ணலைங்க. யார் எடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். என்ன தேர்தல் ஆணையம் அது? ஒரு தேர்தல் ஆணையம் என்னுடைய சம்பந்தத்தோட தான் என்னுடைய பேரு பட்டியலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு எங்க இருக்குது? அதுக்கான கவுண்டர் செக் மெஷர் எங்க இருக்கு? ப்ராசஸ் எங்க இருக்குது? இது நடத்துத, இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? ஒரு சிஸ்டம் என்னன்னா which should be full proof. ஒரு அமைப்பை நீ ஏற்படுத்துற அப்படின்னோம்னா அது களவாடல் இருக்கக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது, டிலிஷன் இருக்கக்கூடாது, தவறான முறையில் எதுவுமே நடக்கக்கூடாது. சிஸ்டம் இருக்கணும். என்னுடைய வாக்கு இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்து ஆகணும். வெளிநாட்டுக்கு போனவனுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கும், அவன் வருவான், வரமாட்டான்னு நீ எப்படி சொல்ற? அதான் இங்க பேச்சு. அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, மராட்டியத்தில் நடந்த அனுபவத்துல இருந்து ராகுல் காந்தி பேசுறாரு. மராட்டியத்தில் என்னாச்சு? 49 லட்சம் பேர் நீக்கிறாங்க எலக்டோரல் ரோல்ஸ்ல இருந்துட்டு, 71 லட்சம் பேர் சேர்த்தாங்க. அதுல 35 லட்சம் பேர் 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டாங்க. 36 லட்சம் பேர் மராட்டியத்தில் மக்களவை தேர்தல் முடிஞ்சு அசம்பிளியா தேர்தல் நடக்கிறதுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துவிட்டு மொத்த வாக்காளர்கள் 9 கோடியை சொச்சம், அதையெல்லாம் தாண்டி பதிவான வாக்காளர்கள் இருக்கிறானுங்க. எப்படி? எத்தனை பேருக்கு தெரியும்? விவாதத்து மூலமா உண்மை வருது. இப்போ எங்களை போன்றோர் நாங்கள் அப்படிலாம் கண்ணு ஊற்றி பார்க்குறோம். ஏன்னா எங்க திருட்டு பயல்களும் எனக்கு தெரியும். என்கிட்டலாம் வந்து காது குத்த முடியாது. இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் குத்த முடியாது என்கிட்ட. எனக்கு 70 வயசு ஆச்சு, புரியுதுங்களா? நான் இந்த நாட்டுடைய ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்திரா காந்தி மோசடி தெரியும், ராஜீவ் காந்தி மோசடி தெரியும், நரசிம்மராவ் மோசடி தெரியும், அதுக்கப்புறம் வந்தவங்க ஒரு வாஜ்பாய் மோசடி, எல்லா மோசடியும் எனக்கு தெரியும். நம்ம ஆட்கள் அது வரைக்கும் என்ன போடுவாங்க? கள்ள ஓட்டு போடுவாங்க. இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மோசடி ஓட்டு தான். இப்போ எல்லாமே இம்பர்சோனேஷன் வேற, மோசடி ஆளே இல்லை, அவனுடைய பேர் ரெஜிஸ்டர். அதான் அந்த ராகுல் காந்தி சுட்டி காட்டுற மராட்டிய தேர்தல் வாக்குகள் திருடப்படல, தேர்தலே திருடப்படுது. அதுதான் தட் இஸ் ஹஸ் பீன் ஹைஜாக்ட். இட் ஹஸ் பீன் ஹைஜாக்ட். அப்ப இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனாலதான் திடீரென்று ஒரு ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு, அந்த கல்வான் பள்ளத்தாக்குல சீனா பேசிட்டாரு. அது இருக்கட்டும், இருங்க, அப்புறம் பாத்துக்கிறோம். இது வேற ஒரு வழக்கு, வேற ஒரு சமாச்சாரத்தில் நம்ம அதை பேசுவோம். கால்வான்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம். இந்த நாடு காப்பாத்துச்சா இல்ல நம்ம நாட்டு வீரன் காப்பாத்தினானா? இல்ல திடீரென்று நீதிபதிகள் வந்து நீங்க ஒரு ட்ரூ இந்தியனா தான் இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க சொல்றப்போ திடீர்னு எதுக்கு இப்படி ஹார்ஷனா வேர்ட்ஸ்? இல்ல, அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு கொடுக்க தெரியல. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்ம மரியாதையோட தான் குறிப்பிடுறோம். மேன்மை தங்கிய உச்சநீதிமன்றம். நான் என்ன கேட்கறேன்னா, ட்ரூத் இஸ் பிகர் தென் எனிதிங். and I have to speak truth. With my experience, I say the truth. That doesn't mean that if I doesn't have an evidence to say, இந்த நாட்டினுடைய முதல் முப்படைகளினுடைய தலைமை தளபதி என்ன சொன்னார்? பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இடத்தை சீனா கபலீகரம் செய்து விட்டதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட உச்ச நீதிமன்றம் போயிட்டு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப ஐயநாத் அங்க வடக்கறிஞரை தானே சொல்லியிருப்பான். நாட் ராகுல் காந்தி, நாட் ஒன்லி ராகுல் காந்தி, இந்த நாட்டினுடைய முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்தவர், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ், அவர் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை அப்படின்னு சொன்னா, அவர் போயிட்டு நீ இந்தியனா அப்படி கேட்பியா? நீ உச்ச நீதிமன்றத்துக்கும் உன் வீட்டுக்கும் போயிட்டு வரவன். அவன் முப்படைகள் அவன் அனுபவப்பட்டு ரிட்டையர் ஆகி மறுபடியும் தலைமை தலைமையாக நிற்க வச்ச ஆளு. இதோ வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் விபத்து நடந்து அவர் செத்து போயிடுறாரு. நம்ம நாட்டில் ரொம்ப ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. செத்து போயிட்டார். அதே ஹெலிகாப்டர் இன்னொன்று போய் சேர்ந்துருது, இது மட்டும் மாட்டிக்கிட்டு செத்து போகுது. 2 ரஷ்யன் ஹெலிகாப்டர் தான், 2 ஒர்த்தி ஹெலிகாப்டர் தான். அது விடுங்க, அதை நான் அப்பவே கேள்வி எழுப்பிட்டேன், அது விடுங்க.
இப்படித்தான் வருது. ஸோ உண்மை எது, யார் இந்தியன் அப்படின்ற கேள்வினா அதை பிரியங்கா நல்லா கேட்டுருது. அந்த வேலையெல்லாம் உங்க வேலை இல்லை. இல்ல ஆதாரங்கள் வெளிவர போகுது, ஆதாரங்கள் கொடுக்க போறேன்னு சொல்ற பிறகுதான் இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுதுல. அதனால அந்த அந்த ஆமா, match ஆகுது. இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. உண்மையை பேசணும். நீ தேச துரோகி அப்படி சொல்ல இருக்கிற சங்கி கூட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது இல்ல. நீங்களாம் தேச துரோகி அப்படிலாம் சொல்றது இல்ல. அந்த மாதிரி தான் அது. அவனுக்கு தேசம் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் போது இவங்க வந்துட்டு வெள்ளைக்காரனுடைய ஷூவை தொடச்சிட்டு இருந்தானுங்க. விடுதலை போராட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னவங்க தான் அந்த சங்கி கூட்டம். இவங்க தான் இன்னைக்கு தேசப்பற்றாளர்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க கபடதாரிங்க. ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு ஒரு நல்லா புலி வேஷம் போடுகின்றான் அப்படின்னு சொன்னாரு பாவலர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதான் நடக்குது இப்போ இந்த நாட்டில். மோடி போனா மகாதேவ் அப்படின்றான். ஏன்டா பகல்காமில் கோட்டையை விட்டா, ஏன்டா ஒரே ஒரு காவலன் கூட அங்கே இல்லைன்னு ராகுல் காந்தி எழுப்புற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா, அங்கே பொட்டு வச்ச நம்மளுடைய சகோதரர்களுக்கு நான் பழி வாங்கி, நீ என்ன பழி வாங்கின போடலாங்க விமானத்தில் போய் கூட்டு வீசுனியா நீ? மொத்த பொறுப்பையும் தூக்கி ராணுவத்தையும் படைகளும் கொடுத்தா அவங்க வீசுனாங்க சரிதான். நீ காலி பண்ண 3 நாளில் அவங்களுடைய ஆபரேஷனையே. அவங்களுக்கு கடமை மட்டும் தான் செய்ய தெரியும், வாய் பேச்சு வாயெல்லாம் பேசக்கூடாது அவங்க. ஸோ அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டோன்னு ஒரு 2 புத்தகம் போடுவாங்க, அன்றைக்கி தான் தெரியும் நம்மளுக்கு. அது வரைக்கும் அந்த உண்மை வந்துட்டு கேப்டன் அபயன்ஸ் அது வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அது அதனால் ஒரு எதிர்கட்சி தலைவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியா நீ? ஹர ஹர மகாதேவ் பிரதமர் பேசுகிற பேச்சாயாது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை வச்சுக்கிறணுன்ற ஒரு டிசைன் அதை தான் அங்கே பீகார். ஏன் பீகார் அவன் குறி வைக்கிறான்? சரி, பீகாரில் தோத்துட்டு போகிறான், நேர்மையாக நடத்திட்டு போவோம், ஏன் நடத்த மாட்டேங்கிறான்? நாளைக்கு இந்த தேர்தல் தொகுதிகள் இருக்கு இல்லையா, மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மறுசீரமைப்பில் அவங்களுக்கு 2 மாநிலம் ரொம்ப முக்கியம். ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று பீகார். அங்கே வந்துட்டு உள்ளபடியான சீர்திருத்தம் பண்ணால் 148 தொகுதி வரும். எங்கே சற்றப்ப 70 தொகுதி வரும். அப்போ இது 2மே சேர்த்து 250 தொகுதி வந்தது பாருங்க. பீகாரை பிடிக்கணுன்றான். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறான். தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, பீகாரி வாக்காளர்கள் இருக்காங்க. ப. சிதம்பரம் சொன்னார், உடனே தேர்தல் ஆணையம் வந்து மறுத்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க பதில்? இப்போ டெல்லியில தமிழர் ஒருத்தர் இருக்காரு, சென்னையை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அங்க வசிக்கிறார் அப்படின்னா அவர் டெல்லியிலேருந்தே வாக்களிக்கலாம். இப்போ சென்னையில பீகாரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் இங்கிருந்தே வாக்களிக்கலாம். இப்படின்ற நடைமுறை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு, பிரிவு 19/1 கொடுத்துருக்குன்ற விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்குது இல்ல. அதாவது பீகார்ல இருந்துட்டு வேலை செய்ய வந்தவன் இங்கே ஓட்டு போடலாம், இங்க இருந்துட்டு போன தமிழன் தாராவியில் இருக்கிறான் ஓட்டு போடலாம், இங்கேருந்து போன தமிழன் டெல்லியில் இருக்கிறான் ஓட்டு போடலாம், அங்கே வந்துட்டு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் தானே. அப்போ இங்கே தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசாவுடைய முதல்வர் ஆகலாம் அப்படின்னு கேட்டானே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சன், தப்பு தானே அது அரசமைப்பின்படி? தப்பா சரியா கேள்வி கேட்டதா தேர்தல் ஆணையம்? அப்ப நீ என்ன எனக்கு விளக்கம் கொடுக்குற? அப்புறம் எப்படி குஜராத்தி ஒருத்தன் போயிட்டு வாரணாசியில் நிற்கிறான்? இந்த கேள்வியை கேட்டுருக்கணும்ல, இப்படிலாம் முட்டாள்தனமா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல தேர்தல் ஆணையம். அப்ப இப்படி பொத்திக்கிட்டு இருந்தீங்களா தேர்தல் ஆணையம்? என்ன இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் நீ? ஒரு தமிழன் பாண்டியன் அங்க போறான், வேலை செய்யறாரு, அங்க இருக்கிற பெண்ணை கட்டுறாரு, அவ ஒரிசா பெண்ணு, அவருடைய கணவன் அங்க வேலை செய்யறாரு, அந்த நாட்டு சீஃப் மினிஸ்டருடைய அணுக்கமா இருந்து அவருக்கு உதவுறாரு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனா நல்லதான் பண்ணுவாருன்னு அந்த மக்கள் நம்புறான். நீ அங்க எப்படி ஜெயிச்சன்ற அந்த குசும்பு வேற, அதை நான் தனியா பேசுறேன். 12.53% வாக்காளர்களை இன்க்ரீஸ் பண்ணித்தான், மோசடி பண்ணி தான். தமிழ்நாட்டான விழிப்புணர்வு உள்ள மாநிலம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஏன் தமிழ்நாட்டை குறி வைக்கிறான்? இங்க இவன் எப்படி வரான் அமித்ஷா, இவன் பண்ண போற திருட்டுத்தனம் என்ன அப்படிதான் நம்ம யோசிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குதா? ஐயனாதனும் ஒண்ணு, எங்களுக்கு வேலையே தான். ஏன் வரான் அந்த திருடன்? இந்த திருட்டு பைய கிட்ட சொல்லி இவங்க அந்த பேசுறாங்க அப்படி நாங்க பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தமிழ்நாட்டை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களை எல்லாம் வாக்காளரா நீ மாத்த பாக்குற, அவங்க மாத்த பார்க்கல. புரியுதா? அவங்க இங்க வந்து என்ன பண்ண போறாங்க? வறுமையில இங்க வர்றாங்க, இங்க 350 ரூபா 300 ரூபா வேலைக்கெல்லாம் வராங்க. 1000 ரூபா கொடுத்த ஓட்டு போட மாட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சதை தாமரை, கை, காலு இந்த மாதிரி சின்னம் தான். உதயசூரியன் சின்னத்தை பத்தி தெரியுமா அவனுக்கு? கட்டையாலையை பத்தி தெரியுமா அவனுக்கு? விடுதலை சிறுத்தைகளுடைய பானை சின்னத்தை பத்தி தெரியுமா? தந்தை பெரியாரை பத்தி தெரியுமா? அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய மாநிலம் இது. சும்மா ஒன்றும் இல்லை. ஆனா இங்கேருந்து போறவன் அங்க என்ன பண்ண முடியும்? மராட்டியத்துக்கு போறான், அவன் என்ன பண்ண முடியும்? அங்க இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட முடியும். அங்க திமுக இருக்கா, அண்ணா திமுக இருக்கா?
தாக்கப்பட்டான்ல என் தமிழன், தாக்கப்பட்டானா இல்லையா? காப்பாத்தினியா நீ வந்து? அவன் சொந்த தைரியத்துல தான் வந்து, வீரத்துல தான் அவன் நின்னான். அடிச்சான் எங்க ஆளு திருப்பி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வரலாறு. நாங்க ஒன்றும் உத வாங்கிட்டு பின்னாடி நிக்கிறவன் கிடையாது. இப்படிதான் நின்னா அவனு அப்படின்னோம்னா அடிப்போம் அப்படின்னு அடிச்சவன் தான் இன்னைக்கு. எப்படி வாழ வைக்கிறீங்க நீங்க? தாராவில இருக்கிறது வீடா அது? தாராவி, சயன்கோலி இடம். நானும் சீமானும் போயிருந்தோமே, பார்த்தோமே அங்கெல்லாம் எப்படி இருந்தது வீடுன்னு. அவ்வளவு மோசமான சூழல்ல உலகத்திலேயே எங்கேயுமே வாழலை. அதில் தமிழை வாழறோம். கொடைக்க போனோம் நாங்க, அவ்வளவுதான். நாங்க அரசியல் நிர்ணய சக்தி அங்க கிடையாது. ஒரு 2 தொகுதியில நாங்க நிக்கலாம். சயான் கோலிவாடா, அதான் தமிழ்ச்செல்வனை நிறுத்தினோம், அவர் ஜெயிச்சாரு, எம்எல்ஏ ஆனார், அவ்வளவுதான். அது இதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க வரக்கூடியவன் எவ்வளவு பேர் வந்துக்கினே இருக்கிறான். ஒரு பக்கம் குஜராத்தியை விட்டோம், மார்வாடியை விட்டோம். எங்களுடைய அனுபவத்தை சொல்றேன். என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லாத வந்து இறங்கினவங்க இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நகரங்கள்ல பெரும் சொத்துக்களினுடைய அதிபதிகளா இருக்கான். பொருளாதாரமே அவங்ககிட்ட போயிடுச்சு. யாருக்கிட்ட இருந்து போச்சு? இங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் 10 பாத்திரம்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சாங்க. வட்டியை வாங்கிட்டு மொய்வு போச்சுன்னு சொல்லி அப்படியே தூக்கி முழுகிட்டு அதுலதான் பணக்காரனானவங்க தான் இங்க வீடு வீடா வாங்கி வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் உங்களை உள்ளே விடுன்னா என்ன பண்றது? எப்படி உள்ளே விடுறது? அதனால அவன் கேட்டான வாக்கு இல்லை. அவனுக்கு லீவு விடு 3 நாள். அவன் போயிட்டு ஏன் இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்துட்டு தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு ஓட்டு போட்டு திரும்புறான்ல, திரும்புறதுக்கான லீவு கட்டாயம் கொடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் சொல்லலாமே, ஓட்டு போடக்கூடிய உரிமை அரசமைப்பு ரீதியானது, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவன் லீவு கட்டணம் கொடு அப்படின்னு சொல்லு. அவன் போயிட்டு ஓட்டு போட்டு வரட்டும். பீகார்ல அவன் ஏன் அங்க வாக்குரிமை இழக்கணும்? அவனுக்கே அங்கே வாக்குரிமை திணிக்கணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நான் தமிழன், நான் டெல்லியில வாழலாம், நான் விருப்பப்பட்ட அங்கேயே நான் வாடுறேன், என் குடும்பத்தோட நான் அங்கே வாடுறேன், அங்கே எனக்கு ஓட்டு இருக்குது, ஓகே, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா அங்க நான் கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், நான் மந்திரி ஆகலாம். அதை நீ எதிர்க்கிறியா சேர்த்துக்கிறியா? எதிர்த்த போது நீ என்னடா பேசுற? தேர்தல் ஆணையத்தை கேட்கிறேன். அப்புறம் நீ எனக்கு என்ன கருத்து சொல்றது? இங்க கூட ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு சொல்றான், ஒரே நாள் இருந்தானா இங்க வந்துட்டு ஓட்டு போடலான்ட்டு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல நீ. எப்படி அமித்ஷா பேசுறான்? நான் சொல்றேன். அதனால தான் நாங்க சொல்றோம், இது எங்கள் மண், எங்களுடைய சுதந்திரத்தின் மூலமா நான் பெற்றதுக்கு உரிமை என்னது? என்னுடைய அரசை நான் தீர்மானிப்பதற்கான வாக்கு. ஒரு வாக்கு இந்திய வாக்கு, இன்னொரு வாக்கு தமிழன் வாக்கு, தமிழ்நாட்டுக்கான வாக்கு. 2 ஓட்டு நான் போடுறேன், அவ்வளவுதான். இதை நான் தான் தீர்மானிப்பேன், வேற ஒருத்தர் தீர்மானிக்க கூடாது. நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.